இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு தோசை. இது வந்து அந்த ஓட்டை ஓட்டையாக வரும்ல, இந்த தோசை வந்து கல் தோசை சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த தோசை. ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதே தெரியாது. நல்லாயிருக்கும் இந்த தோசை. அந்த மாதிரி ஒரு கல் தோசை. மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு. இதுக்கும் டிஃபனுக்கும் சேர்த்த மாதிரியே கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் பண்ணியிருந்தார். எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. என்கிட்ட ஈவினிங் வந்தோடனே சொல்கிறாரு, இப்படிப்பட்ட சமையல் செய்கிறவங்களுக்கு கைக்கு மோதிரம் போடணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தங்க வைக்கிற வேலைக்கு எப்படி மோதிரம் போட முடியும் அப்படின்னு. ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. பார்க்கும் போதே எப்படி தெரியுதுங்க இப்போ. கொத்து கொத்தாக போட்டிருந்தாரு. இந்த காம்போடு போட்டிருந்தாரு. காம்பெல்லாம் கூட கொல கொலன்னு ஆயிடுச்சுங்க. இதை வச்சு தான் நான் டிஃபனும் சாப்பிட்டேன், மத்தியானம் லஞ்சும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு வந்து எப்போவுமே அப்பளம் தான் நல்லாயிருக்கும். பாப்புலர் அப்பளம், பேட் அப்பளம், இந்த குடல் அப்பளம் 3 அப்பளமே வறுத்துருந்தார். எங்கள் அக்கா வீட்டிலேருந்து இன்றைக்கி வெஜிடபிள் குருமா வந்தது. அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆம்லேட் போட்டிருந்தாங்க. இது வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா திக்காக இருந்தது குருமா. இதுக்கு வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு, வெங்காயம்லாம் போட்டு முட்டை ஆம்லேட் பண்ணியிருந்தாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து கீரை. இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாகவே இருந்ததுங்க. கீரை இந்த கீரைக்கு எப்போவுமே கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கத்திரிக்காய் வச்சு இது கொஞ்சம் சாப்பிட்டேன். இதில் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்பளம் வச்சு. பாருங்கள் அந்த கத்திரிக்காய் பாருங்கள் கொல கொலன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குருமாலையும் சாப்பிட்டேன். ஹெவியாகிடுச்சிங்க. நைட் எதுவும் சாப்பிட்ற பிளான் இல்லை. கொஞ்சம் குருமா, ஒரு முட்டை ஆம்லேட் வச்சு இதுதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன் லஞ்சு. நான் சாப்பிட்டது. என் பையனுக்கு வந்து பன்னு, குட்டி குட்டி பன்னில் ஜாம் தடவி தான் ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.